ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், PY துபாய் தமிழ் பாய்ஸ். இப்போ வந்து நம்ம எங்கே வந்துடுறோம் பார்த்தீங்கன்னா, நேற்று துபாயில் மழை பெஞ்சதுல, அது மழை பெஞ்ச என்ன நடந்துக்குது இங்கே துபாயில் இந்த சைடில் வந்து ஒரு லேக்கில், அந்த லேக்கில் பின்னாடி தான் நம்ம நிற்கிறோம். அங்கே என்ன இருக்குதுன்னு வந்துட்டு நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போயிட்டு அங்கே போயிட்டு வாங்க போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. இப்போ வந்து நம்ம அந்த லேக்கு உள்ள போகலாம். வாங்க வாங்க எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். இப்போ நேற்று மழை பெஞ்சதுக்கு எந்த அளவுக்கு இங்கே பாருங்க, எந்த அளவுக்கு மண் வந்து அறுத்துன்னு உள்ள போய்க்குது ரோடுலாம். இதான் மெயின் ரோடு, ஓகேவா? இப்ப அங்க இருந்துதான் இந்த தண்ணி ஃபுல்லா வந்து உள்ள போய்க்குது. இங்க பாருங்க எந்த அளவுக்கு உள்ள போய்க்குது பாத்தீங்களா? இங்க ஆப்போசிட்ல ஃபுல்லா அந்த சேவர்லாம் ஊந்துட்டு, ஆனா கூட்டம் பயங்கரமா இருக்குதுப்பா. வாங்க உள்ள போயிட்டு பாப்போம் எப்படி இருக்குதுன்னு பா. ஆனா ரிஸ்க் தான் இந்த இடத்துக்கு. நல்ல வேலை இந்த பின்னாடி வந்து வண்டிலாம் எதுவுமே இல்லை, அதனால ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா இன்னமும் இங்க தண்ணிலாம் இருக்குது. அங்க பாத்தீங்களா பம்ப்லாம் வச்சு தண்ணி எடுத்துக்கிறாங்க. வாங்க மேல போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்க. வா, கூட்டத்தை பாத்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இங்க பாருங்க எல்லாமே ஊந்துட்டு இந்த பக்கம் தண்ணி ஃபுல்லா. இப்போ வந்து மதுரையில் வந்து சித்திரை திருவிழா நடக்குது. அங்கே வந்து அழகர் வந்து ஆற்றுல இறங்குவார். இங்கே துபாயிலையும் சித்திரை திருவிழா நடக்குது. ஏன்னா ஒன்று அழகர் மட்டும் தான் இங்கே வந்து ஆற்றுல இறங்க மாட்டார். ஆறு வேணா இருக்குது, ஆறையும் காட்டுறவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு. சித்திரை திருவிழா நடக்கிற இடத்துல வந்து இவ்வளோ கூட்டம் இருக்கும், அதேமாரி தான் இங்கேயும் இருக்குது, அந்த அளவுக்கு கூட்டம். இங்கே வருங்க சுற்றி 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 ஆளுதான் இருக்கிறாங்களே எல்லா இடமும். அப்படியே பாருங்க பேக்ரவுண்டில் என்ன அளவுக்கு லொக்கேஷன் பார்த்தீங்களா, எப்படி இருக்குது பார்த்தீங்க. கிளைமேட்டுக்கு அதுக்கும் செம்மையாக இருக்குது கிளைமேட்டு, வேற லெவல். இங்கே பாருங்க அப்படியே கிட்ட போனால் மண்ணுக்குன்னு சரிஞ்சு ஊந்துட்டுனா அவ்வளோதான். அதனால் கொஞ்சம் ஒரு 2 அடி பின்னாடியே வந்து நிற்கணும். இப்போ அங்கே ஆப்போசிட்லேயே வந்து எல்லாம் நல்லா வாலிபால்லாம் இருக்காங்க. இங்கே பாருங்க எல்லாம் சித்திரை திருவிழாவுக்கு போயிட்டு வர மாதிரி எல்லாம் உள்ளே இறங்கி ஆற்றுக்கு போயிட்டு வராங்க. நம்மளும் போயிட்டு அந்த ஆறை போயிட்டு பார்ப்போம். வாங்க உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ பெரிய ஆறு தெரியுமா இங்கே. ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்குதுப்பா. சித்திரை திருவிழாவில் அந்த அழகர் வந்து ஆற்றுல இறங்க வரலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு கூட்டம் வேற இங்கே. இது வந்து ஒரு லேக். இது மழை பெஞ்சனால இப்போ அந்த அளவுக்கு மோசமாயிடுது. என்ன பண்ணுறது பாருங்களா, சமபெரி பள்ளம் இது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஆறு ஃபுல்லாக. இந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணி தான், அந்த பக்கமும் இந்த பக்கமும். கூட்டத்தை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்க இருக்கிற ஏரியால இந்த மாதிரி இருக்குதான்னு. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். டாடா பாய்.